அவங்கள பாரு பேசினாங்க ஆரம்பிச்சாங்க, நாமளும் அதே மாதிரி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தெரியும் யாரு பெரிய ஆளுன்னு. அவனுங்க 2 பேருக்கு தான் பிசினஸ் ஆரம்பிக்க தெரியுமா? நீ நானும் ஒரு கடைக்கு ஓனர் ஆகுறோம். அவனுக்கு மூஞ்சில கறியை பூசுறோம். அதுக்கு பட்டாசு கடை தான் கரெக்ட். வெடியெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் நிறைய கறி மிஞ்சம் எடுத்து மூஞ்சில பூசிடலாம். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்ப சொல்றேன்டா, நீ நானும் சேர்ந்து வெடிக்கடை போடுறோம்டா. லோன் போட்டு பணம் வாங்கி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட் கிட்ட பணம் கேட்டிருக்கேன். அவன் கண்டிப்பா கொடுப்பான். நீ நானும் வெடிக்கடை போடுறோம். அந்த சத்தத்துல இவனுக்கு நடுநடுங்க போறானுங்க பாரு. ஏங்க என்னங்க நீங்க? அந்த பணம் இருந்தா நம்ம பொண்ணுக்கு நகை வாங்கலாம், இல்ல பேங்க்ல போடலாம். வெடிக்கடை அது இது போட்டு காசை கரியாக்கிடாதீங்க. ஆமா போடி போடி. உனக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? நீ எனக்கு பிசினஸ் சொல்ல வந்துட்டியா? ஆளை பாரு. போடி போடி உள்ள. பணத்துக்கு நான் பொறுப்புடா. வெடிக்கடை போடுறோம், ஏற்பாடு பண்ணு. ஓகே டன். என்னடா சைலண்டா போறா? என்ன செகண்ட் பண்றா மச்சான்? மொத வேட்டு உனக்கு தான், மொத ப்ராஃபிட் உனக்கு தான். அது ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போறாலே ஞாபகத்தில் வச்சுக்க முடியல. நீங்க என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வெஸ்டி தலையில பட்டாட்டு கூட வந்து 100 ரூபாய்க்கு உங்ககிட்ட சில்லறை கேட்டாரு. நீங்க கூட இல்லன்னு சொன்னீங்களே. அப்ப 2 பேர் பக்கத்துல தம் அடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்களே, பாக்குறதுக்கு டீசெண்டா டிப்டாப்பா இருந்தாங்க. ஞாபகம் இல்லையே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். இது ஆவற வேலை இல்லை சார். நீங்க போய் வேலையை பாருங்க சார். இல்ல எதுக்கும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஏங்க 2 மணி நேரம் தான் கேக்குறீங்க, நானும் பதில் சொல்றேன். இல்லன்னு சொல்றல, கிளம்புங்க ஐயா. முக்கியமான விஷயங்க. ஏதாவது லவ் மேட்டரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லவ் மேட்டர் தான். இல்லன்னா 2 மணி நேரமா கால் கடுக்க இங்கே நிப்பீங்களா? ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்ன ரவி இங்க நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? சும்மாதான். சும்மாவா? ஒண்ணும் இல்ல. என்ன ரவி, என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறீங்க, திருப்பி என்னன்னு கேட்டா சும்மாதாங்கிறீங்க, மறுபடியும் என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. பெட்டிக்கடை பக்கத்துல எதுக்கு சும்மா நிக்கணும்? சார் அவர் ஏதோ ஒரு மேட்டருக்காக நிக்கிறார் சார். நம்ம கிட்ட சொல்ல மாட்டார். என்ன ரவி கடற்கரை ஒரு சைஸா சொல்றாரு, தமிழ் மாறிக்க வந்தீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பாவம் விட்டுருங்க சார். ஏதோ லவ் மேட்டர் போல இருக்கு. லவ்வா? ஹலோ, இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவருங்க. என்ன ரவி லவ் இவங்கிறாரு, தனியா எதுவும் ட்ராக் ட்ரை பண்றீங்களா? ஐயோ நீங்க வேற. அவர் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்த வரேன்னு சொன்னா வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் சும்மா இருக்கும் போதெல்லாம் தப்பலாம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப நீங்க அடிபட்டு வீட்டுல சும்மா இருக்கீங்க, அதான் இங்கெல்லாம் வந்து நிக்கிறீங்க. முதல்ல வண்டியில உட்காருங்க, வீடு போலாம் வாங்க. டேய் ரவி, என்னடா நீ இந்த நிலைமையில ஒண்ணும் சொல்லாம கொள்ளாம போயிட்ட? எல்லாரும் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? எங்கடா போன? என்னங்க எங்க போயிட்டீங்க? வாங்க ஒண்ணும் சொல்லண்டா. எங்கப்பா போன? டேய் ரவி, எங்கடா போன? ஏண்டா நீ பாட்டுல இப்படி சொல்லாம கொள்ளாம வெளியில போனா நாங்க என்ன நினைக்கிறது? ஏண்டா இப்படி படுத்துற? ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ஒரேதான் வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு சொல்லி தானே வாக்கிங் போனாரு. இதுக்கே அவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? அது இல்ல கோபி, ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவன், கண்ட மாத்திரைகளை தின்னு ரொம்ப வீக்கா இருக்கான். சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது வேற இல்ல. இந்த நேரத்துல வெளியில போய் எங்கேயாவது மயங்கி விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு தான். அவர் எங்க மாத்திரை எல்லாம் போறாரு? இன்னைக்கே நான் வந்து மாத்திரையை கொடுத்தேன். அது மட்டும் இல்லங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவரும் தைரியமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாரு, அதான் வெளில வாக்கிங் போயிருக்காரு. இல்ல கோபி, நல்ல நிலைமையில வெளியில போயிட்டு வரும்போதே ஏதோ குருட்டுத்தனமான யோசனையில போய் தலையில அடிபட்டு வந்து கிடக்கான். இந்த நிலைமையில வெளியில போயிருக்கானே, என்னமோ ஏதோ ஆயிடும் பயந்துதான். என்னங்க நீங்க? மாமா பத்தி அவங்களுக்கு தெரியாது, தேவையில்லாம நீங்க எதுக்கு நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா விஜி, நாம என்ன அந்நியமா? அக்கறை இருக்கிறதுனால தானே புத்தி சொல்றாரு. அப்படி இல்லைங்க, எல்லா ஆளுக்காலும் ஒரு கருத்து சொல்றோம்ல. விஜய்க்கும் ஒரு கருத்து தோணி இருக்கு, அதைத்தான் சொல்லியிருக்கு. நான் ஒன்னும் சீரியஸா எடுத்துக்கல, நீங்களும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. சரி சரி, டைம் ஆச்சுங்க, வாங்க போலாம். கிளம்புறேங்க. என்ன கோபி இது? வந்ததும் வராதமா காலைல வெந்நீரை கொட்டிட்டு கிளம்புறேங்கிறீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போக கூடாதா? ஒண்ணு இருக்கேங்க, நம்ம வீடு தானே, எப்ப வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். வரேங்க. ரவி உடம்பு பாத்துங்க. வரேன். வரேன் லீலா, வரேங்க. சரிம்மா, போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா, கூட்டிட்டு போமா. ரூம்ல போய் படுக்க வை. என் நிலைமை பாத்தியா?
என்னை பத்தி அந்த கோபி மனசுல என்ன நினைப்பு இருந்திருக்கும்? லூசுன்னு தானே நினைச்சிருந்திருப்பான். அதெல்லாம் இருக்காதுங்க. இருக்கும். உடம்பு சரியில்லாத நிலைமையில தெருவுல போறேன், கடையில நிக்கிறேன், திரும்பி வந்தா எங்க அம்மா கேக்குறாங்க, நீ இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் வெளியில போலாமான்னு. இதான் என் நிலைமையா? நான் என்ன கிறுக்கனா? கோபிக்கு விஜய்க்கும் என்னை பத்தி மனசுல அப்படிதான் தோணி இருக்கும். அவங்க வெளியில காமிக்காம போறாங்க. இதுக்கெல்லாம் நான் என்னங்க பண்ண முடியும்? என்னோட இத்தனை வேதனைக்கும் காரணம் நீதான். நான் புலம்புறதுக்கு காரணமும் நீதான். இவன் பேசிக்கிட்டே இருக்கான் கேணையன்னு, மனசுல எந்த உறுத்தலுமே இல்லாம அழுத்தமா இருக்கிறதும் நீதான். ஐயோ கடவுளே! சாமி கூப்பிடல என்ன ஆயிடு போது பெருசா? அவர் வந்து கேட்டா மட்டும் உன் மனசுல இருக்கிற உண்மை நீ சொல்லிட போறியா என்ன? நீ அமுக்கிடி பிசாசு. உனக்கு புருஷெல்லாம் முக்கியம் இல்ல. அவன் நர ஓட்டுற சட்டையை கிழிச்சிட்டு பைத்திய மாதிரி அலைஞ்சா கூட நீ வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்ட, கமுக்கமா இருப்ப. இப்பவே நான் பைத்தியமான மாதிரி தான் இருக்கேன். இப்படியே போனா ஒரு நாளைக்கு நான் தற்கொலை பண்ணிப்பேன், கண்டிப்பா பண்ணிப்பேன். அப்புறம் நீ வந்து அழுவ, வயிற்றுலயும் தலையிலயும் அடிச்சுட்டு அழுவ. அப்ப கூட தவறி போய் உன் மனசுல இருக்கிற உண்மையை கொட்டி அழமாட்டேன். இத பாரு, தயவு செஞ்சு அழாத. ஓஹோ, அழறத உன்னால நிறுத்த முடியாதுல்ல? நீ அழுதுகிட்டே இருப்ப. என்ன என் மேல பரிதாபமா? நிஜமாவே நீ அலறிய? என்னங்க பேசுறீங்க? உண்மையை தாங்க அழற. சரி, இந்த கண்ணீர் உண்மைனா என்கிட்ட உண்மையை சொல்லு. உனக்கு எழுத யாரையுமே தெரியாதா? தெரியாதுங்க. உன் வயித்துல இருக்கிற புள்ள மேல சத்தியமா சொல்லு, இளங்கோன்னு யாரையுமே தெரியாது சத்தியமே நீ சொல்லு. நீ சொல்றது உண்மைனா சத்தியமே நடி. என்னங்க பேச்சு இது? நம்ம குழந்தை மேல போய். நம்ம குழந்தை தான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இதான் ஒரே வழி. நீ சொல்றத நான் நம்பணும்னா நம்ம குழந்தை மேல நீ சத்தியம் பண்ணணும். சொல்லு, இளங்கோன்னு யாரையும் தெரியாதுன்னு வயித்துல கையை வச்சு சத்தியம் பண்ணடி. இன்னைக்கு நீ சொல்லனா நான் விட மாட்டேன். சொல்லி தாண்டி ஆகணும். தெரியுங்க. அந்த இளங்கோ யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி போடு. வா, வலிக்கு வா. வலிக்கு வந்துட்டல? எப்படி தெரியும் அவன? எத்தனை நாளா பழக்கம்? ஐயோ, எனக்கு அவனை தெரியும். ஆனா அவன் கூட எனக்கு பழக்கம் இல்லைங்க. அப்புறம் சொல்றேன், சொல்ல தொலைக்கிறேன்.
கேட்டதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இத நான் ஏன் மறைச்சேன்னு. இத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்ன பண்றது, அவசியம் இல்லாததெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் அவசியமானதை புரிஞ்சுக்காம இருக்கிறது தானே உங்களுக்கு வழக்கமா போச்சு. சாரி லீலா. போதும், சாரிங்கிற அந்த வார்த்தையை விட்டுடுங்க. உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட அந்த வார்த்தை சீர் அழிச்சிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது லீலா? அந்த சனி முடிச்சவன் நான் இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து சொல்லணும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. லீலா, என்ன புரிஞ்சுக்க லீலா. நான் உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், அதான் உண்மை. ஆனா, நான் என்ன செய்யட்டும்? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ உங்க சந்தேகம் தீர்ந்து போச்சுல? அதெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. அது போதுங்க. தயவு செஞ்சு இதோட இதை நிறுத்துருங்க. கோபி, என்னண்ணே? நிறைய வேலை இருக்கு, வெளியே போனோம். பஸ் ஆட்டோ நிறைய முடியாது. அதனால இன்னைக்கு உன் பைக்கை கொடுத்தனா எல்லா வேலையும் முடிச்சு வந்துடுவேன். அப்படி என்ன வேலை? பிசினஸ் விஷயமா சில பேரை பார்க்க வேண்டியிருக்கு. என்னப்பா அப்படி பாக்குற? பிசினஸ் விஷயமா தான், என்ன நம்பு. என்ன பிசினஸ்? வேற ஒண்ணும் இல்லப்பா, நானும் லட்சுமணா வெடிக்கடை, அதான் பட்டாசு கடை போட போறோம். அதுக்கு இடம் பார்க்கணும். அதான் இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. குரோம்பேட் வரைக்கும் வேற போகணும். அதனால நீங்க ஒரு பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சு போயிட்டு வாங்க. வண்டி எல்லாம் தர முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட வண்டி வாங்கிட்டு போய் மூஞ்சி மோரெல்லாம் சிராச்சிட்டு வந்துருந்தீங்க. மறுபடியும் எப்படி வண்டி கேக்குறீங்க? சோ நீ வண்டி தர மாட்ட? ஆமா. போடா, உலகத்துல வண்டி நீதான் வச்சிருக்க மாதிரி பீத்திக்கிற. இந்த பார், இந்த மாதிரி 4 வண்டி வாங்குற அளவுக்கு என்கிட்ட கெபாசிட்டி இருக்கு, தெரிஞ்சுக்க. ஒரு 50 ரூபா இருந்தா கூட. 50 ரூபாய்ல 4 வண்டி வாங்க போறீங்களா? கிண்டலாம் பண்ணாதப்பா, ஏதோ உன் கை ராசி ஆச்சேன்னு கேட்டேன். தேங்க்யூ. லட்சுமணா, கொஞ்சம் வெளியே உங்ககிட்ட பேசணும். என்ன? இங்க எல்லாரும் இருக்காங்க, வெளியே வா, திணையில உட்காந்து பேசுவோம். வா. கோபி, என்னக்கா? உன் மாமா பண்ற கூத்து தாங்க முடியலடா. குமார் அண்ணன் கூட சேர்ந்துகிட்டு வெடிக்கடை போட போறாராம். இத்தனை நாள இல்லாம புதுசா என்னடா இவருக்கு அருள் வந்து இறங்கி இருக்கு. வாங்குற சம்பளத்தை சிந்தாம செதறாம சேர்த்து வச்சு பொண்ண ஆளாக்கினா பத்தாதா? எதுக்கு இப்படி திடீர்னு தொழில் பண்ற ஆசையெல்லாம்? இப்ப அதனால உனக்கு என்னக்கா? என்னடா பேசுற நீ? கையில இருக்கிற காசுல பொண்ணுக்கு நகை வாங்கி போடலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஆள் அதை தொலைச்சிட்டு கடங்காரரா வந்து நின்னா நான் என்ன பண்றது? நீ ஏக்கா அப்படி நினைக்கிற? தொழில் நல்லா நடந்து லாபம் சம்பாரிச்சா? என்னடா பேசுற நீ? மாமாவுக்கு தொழிலை பத்தி என்ன தெரியும்? பத்தாவதுக்கு குமாரன் வேற கூட சேர்ந்துட்டாரு. நீ போசையும் சிவராமனையும் சேர்த்துக்கிட்டு தொழில் பண்றதுக்காக இவங்களும் கூட்டு சேர்த்து தொழில் பண்ண கிளம்பிட்டாங்க. இது எப்படி உருப்படுமா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாக்கா. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? டேய், உனக்கு புண்ணியமா போகண்டா. நீதான் எடுத்து சொல்லி உன் மாமனோட கிறுக்குத்தனத்தை மாத்தணும். ஏக்கா, நான் போய் எப்படிக்கா சொல்றது? நான் போய் சொன்னேன்னு வச்சுக்க, அவர் வேணும்னே வீம்புக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. அப்படின்னா இதுக்கு என்னப்பா பண்றது? வேணா ஒண்ணு செய்யலாக்கா. என்ன செய்யலாம்? மாமா கிட்ட இப்ப பணம் இருக்கிறனாலதான் தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. சரி, அந்த பணத்தை எனக்கு செலவுக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டேன்னு வச்சுக்க, அவங்க எப்படி தொழில் தொடங்க முடியும்? அண்ணன் எடுத்துக்கிட்டாக்கா அவர்கிட்ட ஒரு பைசா கிடையாது. மாமாவை நம்பித்தான் இருக்காரு. மாமா கிட்ட இருக்க பணத்தை நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்க, அவங்க தொழில் தொடங்க முடியாது. நல்ல ஐடியா. நீ போய் கேட்டு பாக்குறியா மாமா கிட்ட? கேக்குறேன். எவ்வளவு பணம் வச்சிருக்காரு? அது எதிர 30,000 ரூபாய் வச்சிருக்காரு. ஓ, வா. இதுதான் டோட்டல் எஸ்டிமேஷன். இத பார்த்து நீ டென்ஷன் ஆயிடுது. இது மாதிரி 4 பங்கு லாபத்தை நாம அல்றோம். சூப்பர். மாமா,
மாமா ஆ. மாமா என்ன முக்கியமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்னது பணமா? எதுக்கு? தொழில்ல கொஞ்சம் பணம் பத்தல, ஒரு 30,000 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். என்னது 30,000மா? ஆமா மாமா, ரொம்ப அர்ஜென்ட். ஏன்பா அவ்வளவு அர்ஜென்ட்டா வெளியே ட்ரை பண்ண வேண்டியதானே? உங்கள்ட்ட ஏதாவது கேட்டேனா? 50 ரூபாய் வெளியில விழுக போது உள்ள தள்ளுவீங்க. தேங்க்யூ. என்ன மாமா தரீங்களா? அதெல்லாம் தர முடியாது. நானும் குமாரும் சேர்ந்து வெடிக்கடை போட போறோம். கையில இருக்கிறது 30,000 ரூபாய் தான். அது பத்தாது. என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் கேட்டிருக்கேன். அவன் கண்டிப்பா கொடுத்துருவான். நிச்சயமா நாங்க வெடிக்கடை போட போறோம். வெடிக்கலையா? ஏன் மாமா தீபாவளிக்கு வெடி வாங்கி வெடிச்சாலே ஏன்டா காசை போட்டு கறியாக்குறேன்னு திட்டுவீங்கல்ல? இப்ப 30,000 கொண்டே கறியாக்க போறீங்க? கோபி, வெடிக்கடை போடுறது நம்ம ஃபேமிலி வெடிக்கிறதுக்கு இல்ல, வியாபாரம் பண்றதுக்கு. மாமா வெடிக்கடை போறதெல்லாம் வேஸ்ட் மாமா. இதெல்லாம் ஒரு வார கூத்து. தீபாவளி முடிஞ்சு வச்சா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? திருப்பி கிராஸ் வேர்டு தானே. அதனாலதான் சொல்றேன், அந்த பணத்தை அப்படியே எங்கிட்ட கொடுங்க. நீங்க எனக்கு ஸ்ட்ரைட் பார்ட்னர் ஆயிருவீங்க. மாசம் மாசம் உங்களுக்கு வருமானம் வரும். அது மட்டும் இல்ல, பணம் சேஃபா இருக்கும். என்ன கோபி திடீர்னு ஏன் பிளான்ல மண்ணடி போடுற? இந்த பார், நீ சொல்ற மாதிரி ஒரு நாள் கூத்து கிடையாது. தீபாவளிக்கு அப்புறம் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸுக்கு அப்புறம் நியூ இயர், நியூ இயருக்கு அப்புறம் பொங்கல், கரும்பு கடை போடுவோம், கிரீட்டிங்ஸ் கடை போடுவோம். பிசினஸ் சீசனுக்கு ஏத்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதான். இதெல்லாம் உங்க வேலை தானே மாமா. இவரை நம்பி மட்டும் இறங்காதீங்க. தொழில்ல இவர் ராசி எப்படின்னு தெரியல உங்களுக்கு. மாமா வெடிக்கடை ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கார்பரேஷன்ல பெர்மிஷன் வாங்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும், அங்கே இங்கன்னு ஒரு வாரம் அலையணும், கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். அது மட்டும் இல்ல மாமா, வெடிக்கடை போறதுங்கிறது கொஞ்சம் விபத்தான தொழில். ஆமா, பணத்தை போறதை விடுங்க, உங்களுக்கு ஏதாவது நாய் போச்சா என்ன மாமா பண்றது? ஒண்ணாகாது. நீ சொல்றதுல இவ்வளவு சிக்கல் இருக்கா? நான் ஏதோ சிவகாசிக்கு நேரா போய் பட்டாசு வாங்கிட்டு வந்து கடை வச்சு வியாபாரம் பார்க்கலாம் நினைச்சேன். இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? இது ஈஸியான விஷயம் இல்ல மாமா, இது இவ்வளவு சிக்கல் நிறைஞ்ச விஷயம். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க மாமா, நீங்க சிவகாசியில வெடி வாங்கினாலும் சரி, சென்னையில இருந்து வெடிக்கடை போட்டாலும் சரி, வெடி வெடிக்கத்தானே செய்யும். நீ சொல்றதுலயும் உண்மை இருக்குதான் செய்யுது. லட்சுமணா, யார் யாரு எதை எதை சொல்றாங்கன்னு சொல்லி நீ மனசை மாத்திக்காத. வேட்டி கட்ட தெரியாத வெறும் எல்லாம் மெட்ராஸுக்கு வந்து நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்றானுங்க. பெரிய பிசினஸ் மேன் மாதிரி வந்தா காட்டுறாங்க. நீ எவ்வளவு படிச்சவன், எவ்வளவு பிரில்லியன்ட், கிராஸ் வேர்டு மூளை கரெக்ட். நான் பாட்டறியா? நான் எவ்வளவு புத்திசாலி பாத்தியா? பார், பாமரங்க முன்னாடி நாம படிச்சவங்க நிரூபிக்கணும். நம்மள இலக்காரமா பேசுறவங்க மூஞ்சில கரிய பூசணும். டே குமார், கரெக்டா சொன்னடா. யார் தடுத்தாலும் சரிதான், ஏன் மனசு மாறாது. கண்டிப்பா பணம் தரேன். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. மச்சான், ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. சாமியை கும்பிட்டுக்கா, ஒன்னும் செய்ய முடியாது. நீ போய் படத்தை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். ஏய் தள்ளு தள்ளு. லட்சுமணா கொக்கா. ஒரு பாட்டு பாடி மேட்டர் எப்படி கரெக்ட் பண்ண பாத்தியா? எங்க நீ ஒரு பாட்டு பாடு. போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு இருக்கு. என்னப்பா எங்கேயோ கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு அப்படியே உட்காந்துட்டீங்க? காஃபி டீ ஏதாச்சும் போட்டு தரவா? வேணாம், அதெல்லாம் வேணாம். ஏன்பா மெட்ராஸ்க்கு போய் லீலாவையும் விஜயையும் தலை தீபாவளிக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? மறக்கலம்மா, கொஞ்சம் பணம் தட்டுப்பாடா இருக்குது. ஒரு இடத்த வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அது வந்துச்சுன்னா உடனே கிளம்பிடுவேன். பாவம் அப்பா. எதுக்கு பாவம்? பின் என்னப்பா, முதல்ல தனக்கா சரவுக்கா கல்யாணம், அவங்க மறு வீடு, தலை தீபாவளி, ஆஸ்பத்திரி, பிரசவம், அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு. அப்புறம் விஜயக்கா லீலாக்கா கல்யாணம், அவங்க மறு வீடு, தலை தீபாவளி. இன்னும் கொஞ்ச நாள்ல லீலாக்காக்கு பாப்பா பிறக்கும், அதுக்கு ஆஸ்பத்திரி, பிரசவம், அது இதுன்னு. அப்பா, சொல்றதுக்கே எனக்கு இவ்ளோ டயர்டா இருக்கே. அப்பா எப்படி எல்லாத்துக்கும் அலைஞ்சு செலவு பண்ணி. கழுத